RedMagic 3 அப்படின்ற ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனை நேத்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இது முழுக்க கேமிங்காக மட்டும் ரெடி பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல இருக்க இந்த கேமராவை யூஸ் பண்ணி 8K ரெசல்யூஷன்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுவரை 4K மட்டும் தான் இருந்துச்சு, ஆனா இதுல 8K ல ஷூட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது போக நம்மளுக்கு இந்த போனுக்குள்ள ஒரு ஃபேன் இருக்கு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. உண்மையாவே இந்த போனுக்குள்ள ஒரு குட்டியூன ஃபேன் கொடுத்திருக்காங்க. ஹீட் எல்லாம் வெளியேத்துறதுக்கு. இந்த மாதிரி பல டிஃபரண்டான ஃபீச்சர் இந்த போன்ல இருக்கு. சோ இந்த போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, இதோட பிரைஸ் எவ்வளவு, இதுல என்னெல்லாம் நல்லா இருக்கு, இதுல என்னெல்லாம் நல்லாவே இல்ல, அண்ட் அது கூடவே சேர்த்து இந்த போனோட அன்பாக்சிங்கும் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டெக்பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை டொங்குன்னு தட்டி விடுங்க. இப்பெல்லாம் வெறும் கேமிங்காக மட்டும் கேமிங் போன் வந்து நிறைய லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் கேமிங்காக மட்டும் போன் வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ எத்தனை பேர் கேமிங்காக போன் வாங்குறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த போன் பத்தி டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங்க பார்த்தலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த RedMagicோட லோகோ வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத கீ பாயிண்டா போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டீடைலா உள்ளர சொல்றேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். இந்த பாக்ஸே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா மேல பார்த்தோம்னா இந்த RedMagic 3 போன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த RedMagic 3 கேமிங் ஸ்மார்ட் போன். இத பத்தி டீடைலா அடுத்து பார்க்கலாம். இந்த சைடுல பார்த்தோம்னா RedMagic அப்படினு போட்டுருக்காங்க. இத அப்படியே வெளிய எடுக்கலாம். இந்த சைடுல பார்த்தோம்னா ஒரு வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க ஒரு வால் சார்ஜிங் அடாப்டர். இதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க சார்ஜிங்காக. அண்ட் எப்பவும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. வேற எதுவும் புதுசா பாக்ஸ்க்குள்ள எதுவும் இல்ல. இப்போ இந்த போனுக்கு மேல இருக்க கவர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேமிங் ஸ்மார்ட் போன் பத்தி டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த போன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளே பார்த்தோம்னா ஒரு 6.6 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே. இதுல என்னடா சிறப்பு, நார்மலா தான இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனா இதுல OnePlus 7 Pro மாதிரியே 90 Hz இருக்க ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்க டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா ரெசல்யூஷன் மட்டும் Full HD Plusல கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி நம்ம கேம் விளையாடுறப்ப அந்த டீடைல்ஸ் நமக்கு நல்லா தெரியுது. அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அப்படியே கொடுக்குது. வீடியோஸ் பார்க்கறப்பையும் கலர்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிளும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டா இருக்கு. ஓவராலா ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. தென் போனோட பின்னாடி பார்த்தோம்னா இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்றதனால ஒரு டிஃபரண்டான டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு ஷீல்ட் மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. கீழ இந்த RedMagic லோகோல பார்த்தோம்னா எப்பவுமே வந்து லைட் வந்து blink ஆயிட்டே இருக்கும். இத ஆஃப் பண்றது அப்படினாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல பார்த்தோம்னா ஒரு RGB லைட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரண்டாவே இருக்கு. பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் இதுக்கு மேல பார்த்தோம்னா பின் பக்கத்துல ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில 2, 3, 4, 5ன்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கேமரால என்னடா சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனா இது ஒரு 48 மெகா பிக்சல் f1.7 அப்பச்சர் சைஸ்ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி 8K ரெசல்யூஷன்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுவரை போன்ல பாத்தீங்க அப்படினா 4K வரையும் தான் வீடியோவே ஷூட் பண்ண முடியும். இவங்க 8K கொண்டு போயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ரெசல்யூஷன் இந்த கேமரால இருக்கு. சோ இத பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். அது போக இந்த கேமராவை யூஸ் பண்ணி 1920 fps ல ஸ்லோ மோஷன்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி டிஃபரண்டான சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமராவை யூஸ் பண்ணி நான் சில போட்டோஸ்லாம் எடுத்தேன். அந்த போட்டோஸ்லாம் பாருங்க. சோ பகல்ல போட்டோ எடுக்கறப்ப நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுக்கறப்ப போட்டோலாம் நல்ல கிளாரிட்டியா இருக்கு. பார்க்கிறதுக்கு நல்ல டீடைலா இருக்கு. ஆனா நைட் டைமிங்ல போட்டோ எடுக்கறோம் அப்படினா நைட் மோட் இந்த போன்ல கொடுக்கல. சோ அத கொடுத்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க Gcam இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா அந்த Gcam நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ நைட் மோட் இதல கொடுத்திருக்கலாம். நைட் மோட் இல்ல, நைட்ல எடுக்கறப்ப கிளாரிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ பகல்ல அவுட்டோர்ல வீடியோ எடுக்கறப்ப மட்டும் தான் 8K வை யூஸ் பண்ணுங்க அப்படினு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் நமக்கு கிளாரிட்டி அப்படி ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி போட்டோவும் அவுட்டோர்ல எடுக்கறப்ப லைட்டிங்ல எடுக்கறப்ப மட்டும் தான் நல்லா இருக்கு. சோ லோ லைட்ல எடுக்கறப்ப அப்படி ஒண்ணும் சிறப்பா இல்ல. இந்த ஸ்மார்ட் போன் வெறும் கேமராக்காக கொண்டு வரப்பட்டது கிடையாது. சோ முழுக்க கேமிங் அப்படின்றதனால கேமரால ஓரளவு கோட்டை விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ பேக் சைடு கேமரா பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் சைடுலயும் ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு 16 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சர் சைஸ்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஒரு நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுக்கறீங்க, வீடியோ எடுக்கறீங்க அப்படினா எல்லாமே நல்லா தான் இருக்கு. டீடைலாவும் தெரியுது. சோ வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் வரையும் ஃப்ரண்ட்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஆனா லோ லைட்ல போட்டோ எடுக்கறப்ப ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே நாய்ஸ் தெரியதா செய்யுது. சோ 8K சப்போர்ட், 1920 fps ல ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமா யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு 4K வீடியோ சிஸ்டம்ல எடுத்து போட்டாலே திணறும். 8K வீடியோலாம் எங்கிட்டு ப்ளே ஆக போகுது. இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதே தெரியல. இதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு பதிலா பெட்டரா இன்னும் சில கேமராஸ், டூயல் கேமரா, ட்ரிபிள் கேமரா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. தென் இந்த பேக் சைடு கேமரா கீழே பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கு அப்படின்றீங்களா? இல்ல, அதுக்கு மேல பாருங்க, நடுவுல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஓட்டை கொடுத்திருக்காங்க.
என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போனுக்குள்ள ஃபேன் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே உள்ள ஒரு ஃபேன் வந்து வச்சிருக்காங்க. சோ எதுக்காக இந்த ஃபேன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்டினியூஸா கேம் விளையாடிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட போன் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் எல்லாத்தையுமே வெளியே தரதுக்கு ஒரு ரியல் ஃபேன் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஃபேன் வந்து நம்மளோட போனுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஹீட்டையுமே வெளியே தரதுக்காக தான் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. சவுண்டே வருது பாருங்களேன், கேக்குதுங்களா? சோ அந்த மாதிரி உண்மையாவே நம்மளுக்கு உள்ள ஒரு ஃபேன் வச்சிருக்காங்க. அதோட சவுண்ட் நம்மளுக்கு நல்லாவே கேக்குது. ஆனா இந்த ஃபேனை நம்ம கேம் விளையாடுறப்ப மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கேமிங் மோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள போனா மட்டும் தான் இந்த ஃபேன் வந்து ஆன் ஆகும். மிச்ச டைமிங்ல நார்மல் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபேன் வந்து ஆன் ஆகாது. இந்த மாதிரி சவுண்டும் கேட்காது. சோ இந்த கேமிங் மோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்லைடர் கீ மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதை ஆன் பண்றப்ப இந்த கேமிங் மோடுக்குள்ள வந்து போயிடும். சோ கேமிங் மோடுக்குள்ள போனோம்னா இந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். சோ நம்மளுக்கு எந்த கேம் தேவையோ அந்த கேம் வந்து விளையாடலாம். கேம் விளையாடுறப்பையும் இந்த கேமிங் மோட்ல சில ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த போன்ல இப்ப எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு காட்டும். நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டும். இந்த போன்ல இருக்க சிபியூல எவ்வளவு ப்ராசசிங் ஸ்பீட்ல நமக்கு ஒர்க் ஆகி கொடுக்குது அப்படின்றத காட்டும். சோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு பக்கத்துல 4D ஷாக் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா வைப்ரேஷன் தான். நம்ம கேம் விளையாடுறப்ப இன்னுமே டீடைலான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், இன்னும் ஃபீல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்காங்க. தென் இது கீழ பார்த்தோம்னா டச் பட்டன் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதை எனேபிள் பண்றப்ப மேல பார்த்தோம்னா 2 ஏர் ட்ரிகர் இருக்கும். சோ இந்த ட்ரிகரை நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்மளோட கேம்ல அதுக்கு ஏத்தாப்ல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி இந்த ஏர் ட்ரிகரை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால அது பார்த்தோம்னா ஹேண்ட்லர். இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி நம்மளால கேம்ஸ் வந்து விளையாடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாய் ஸ்டிக் இருக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்மளால கேம் விளையாட முடியும். இன்னும் கூல் பண்றதுக்கு ரேபிட் கூலர் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ அதையும் யூஸ் பண்ணி இன்னும் கூலிங் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி சில எக்ஸ்டென்ஷன்லாம் இந்த போனுக்கு இருக்கு. சோ அதெல்லாம் யூஸ் பண்றப்ப மட்டும் தான் இந்த ஹேண்ட்லர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் பார்த்தோம்ல, இந்த ஃபேனோட ஸ்பீடையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு நார்மல் கேம் தான் விளையாடுறோம் அப்படின்னா நார்மலா அந்த ஃபேன் வந்து ஓடும். ரொம்ப ஹெவியான கேம்லாம் விளையாடுறோம், ரொம்ப ஹை கிராபிக்ஸ்ல விளையாடுறோம், சோ அந்த ஹீட்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வந்து வெளியேற்றணும் அப்படின்னா ரேபிட் கூலிங் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ இந்த ஃபேன் ரொம்ப ஃபாஸ்டா சுத்தி அந்த ஹீட் எல்லாத்தையுமே வெளியேற்றும். அதற்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தா RGB லைட்டிங் கலரையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதற்கான தனித்தனி ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இந்த கேமிங் மோட்ல கொடுத்திருக்காங்க. இந்த கேமிங் மோட விட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்லைடரை கீழ இறக்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நார்மல் மோடுக்கு வந்துரும். தென் இதுக்கு அப்புறமா இந்த போன்ல கேமிங்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்ட். சோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடுமே நமக்கு சவுண்ட் கேக்குது, டீடைலா கேக்குது, நல்ல லவுடா கேக்குது. அப்படியும் சவுண்ட் பத்தல அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாரும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க 3.5mm ஜாக்கை இவங்களும் வச்சிருக்காங்க. சோ இயர்போனை யூஸ் பண்ணி உங்களால சவுண்ட் வந்து கேட்டுக்க முடியும். அந்த வகையிலயும் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அண்ட் வெறும் கேமிங்காக இவ்வளவு விஷயங்களை பெஸ்டா கொடுத்திருக்காங்களே, அப்ப இதுல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் Snapdragon 855 யூஸ் பண்ணிருக்காங்க. 4G தான் அவைலபிள். சோ ப்ராசஸிங்க பொறுத்தவரை ஒரு சின்ன லாக், ஒரு சின்னோடு லாக் கூட எந்த இடத்துலயுமே கிடையாது. ப்ராசஸிங் பக்காவா இருந்துச்சு. நான் யூஸ் பண்றப்ப ஒரு வேற லெவல் ஸ்மூத்னஸ் வந்து கொடுத்துச்சு. அதுலயும் எஸ்பெஷலி கேம் விளையாடுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரியல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படியே கொடுக்குது. ஏன்னா ஒரு 90Hz டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, ஒரு Snapdragon 855 கொடுத்திருக்காங்க, பின் பக்கத்துல ஹீட் வெளியேத்த அந்த ஃபேன் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரியல் கேமிங் பீஸ்டா தான் இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு. இதுக்கு முன்னாடி கேமிங் ஸ்மார்ட் போனே வரலையா, அதுலலாம் இந்த மாதிரி ஃபீச்சர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சில ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா அதோட பிரைஸ் பார்த்தோம்னா Asus ROG போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 70,000 ரூபாய். ரீசெண்டா வந்த Black Shark 2 பார்த்தோம் அப்படின்னா 40,000 ரூபாய். சோ இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை விட கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. அதோட பிரைஸ் என்ன அப்படின்றத அடுத்து சொல்றேன். அண்ட் இந்த Snapdragon 855 யூஸ் பண்ற மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட்ல தான் சேல் பண்றாங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரே வேரியன்ட்ல தான் சேல் பண்றாங்க. சோ RAM மேனேஜ்மென்ட் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. சரி, இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன்ல, இவ்ளோ குவாலிட்டியான டிஸ்ப்ளே, ஃபேன் இருக்கு, ஹையர் எண்ட் ப்ராசஸர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து பேட்டரி எப்பனாலும் பயங்கரமா ட்ரை ஆகும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஆக தான் செய்யும். ஆனா அதுக்கேத்தாப்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி இந்த போன்ல இருக்கு. சோ இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு பார்த்தோம்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுல பாக்ஸ்க்குள்ளே நமக்கு தராங்க. இந்த போனை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. 1.25 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஹெவி யூசேஜ் பண்றப்ப ஒரு நாள் வரையும் தாங்குது. சோ ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா 2 நாள் வரையும் வருது. சோ நார்மல் யூசேஜ் இந்த போனை யாரும் பண்ண மாட்டாங்க. ஹெவி யூசேஜ் கேம் விளையாடணும் அப்படினாலுமே ஒரு நாள் ஈவினிங் வரையும் நமக்கு நல்லாவே தாங்குது. பேட்டரி பக்காவா இருக்கு, பேக்கப்பும் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த போன் பத்தி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்றீங்க. என்னடா நல்லா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நடுவுலயே மென்ஷன் பண்ண எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்றது தெரியல. கேமரா அப்படி ஒன்றும் சிறப்பா இல்ல, லோ லைட்ல. சோ கேமராவை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்கலாம். 8K சப்போர்ட் அது இதுன்னு கொடுக்கிறது பதிலா ஒரு நல்ல கேமரா சென்சார், டூயல் கேமரா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். போர்ட்ரேட் மோடு கூட இல்ல, அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் கடுப்பா இருக்கு. சோ அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் அப்டேட்ல கொடுத்தாங்க அப்படின்னா கூட நல்லா இருக்கும். சோ அதை கொடுப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ கேமரா மட்டும் அப்படி ஒன்றும் சிறப்பா இல்ல. ரெண்டாவது பார்த்தோம்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார். இது ஒரு டிசைனா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை கொடுத்துட்டாங்க. நல்லா கரெக்டா வைக்கிறப்ப கரெக்டா அன்லாக் பண்ணுது, ஓகே தான். இல்ல நார்மலா சில நேரங்கள் டக்குன்னு வைக்கிறோம் அப்படின்னா அப்படி
இன்னும் ஃபாஸ்டா அன்லாக் பண்ணல. சோ இந்த டிசைனை ஒரு ரவுண்டாவோ எப்பயும் போல நார்மலா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த ரெண்டு குறை மட்டும் தான் இந்த போன்ல இருக்கு. சோ ரெண்டாவது குறை கூட விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் குறை கேமரா. சோ எல்லாருமே போன்ல கேமரா யூஸ் பண்ணுவாங்க. கேமராவை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். சோ இந்த போனோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 36,000 ரூபாய்க்கு இந்த போனை நேத்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. Flipkartல லான்ச் பண்ணிருக்காங்க. லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த போன்ல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த போனை நான் யூஸ் பண்ண வர இந்த போன் எதுக்கு காம்படிஷனா வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlus 7க்கு கிட்டத்தட்ட காம்படிஷனா வந்திருக்கு. ஏன்னா OnePlus 7ல 6GB வேரியன்ட் 33,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இவங்க 8GB வேரியன்ட் 36,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அது போக கிட்டத்தட்ட எல்லாமே OnePlus 7 மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க கேமராவை தவிர. சோ கேமராவை தவிர ஒரு பக்காவான ப்ராசஸிங்ல ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா 36,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போனை நீங்க ட்ரை பண்ணலாம். சோ உங்களோட சாய்ஸ் எதுவா இருக்கும்? இந்த கேமிங் ஸ்மார்ட் போனா இல்ல OnePlus 7 என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங்காக இந்த ஸ்மார்ட் போனை நான் சூஸ் பண்ணுவேன். சோ பக்கா யூஸ், ஒரு நார்மல் யூஸ், லைஃப் டைம் யூஸ் அப்படின்னா OnePlus 7 நான் சூஸ் பண்ணுவேன். தென் இந்த RedMagic 3 கேமிங் ஸ்மார்ட் போன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? 36,000 ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ பிரைஸ் ஹையா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இந்த கேமிங் ஸ்மார்ட் போனை நீங்க யாராவது வாங்குவீங்களா? எது தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சதுன்னா இந்த போன்ல ஃபேன் கொண்டு வந்தது ஒரு டிஃபரெண்டான ஃபீச்சரா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ எப்பவும் லைக் பண்ணிருப்பீங்க. ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் ஒரு கம்மியான பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான போன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.